தாவீது சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையோ கிருபையோ, நான் எந்த நன்மையும் தொடர நான் தேடுகிற வார்த்தை என்னை அனுமதிக்கவில்லை. மாறாக நன்மை என்னை தொடருகிறது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, என் ஜீவனுள்ள வார்த்தையை தேடுங்கள். ஒவ்வொரு காரியத்துக்காக ஆண்டவர் நீங்க என்ன சொல்லி, நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன். சரியான ஒரு வார்த்தை கிடைக்கலன்னா வார்த்தையை தேடி பழகிறவங்களுக்கு முகம் காட்டி கொடுக்கும். ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கான பணம் கையில் இருக்கும், ஆனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு மனசு இருக்காது. ஏன்னா அவங்க என்ன பழகிருப்பாங்கன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் வார்த்தையை தேடி பழகிருப்பாங்க. இந்த வசனத்தை கொண்டாட பழகணும். இது ரொம்ப ப்ரெஷியஸா பார்க்கணும் சபையை இன்னைக்கு. அதனாலதான் இன்னைக்கு சங்கீத பகுதியை மட்டும் படிக்கிறவங்க உண்டு. சங்கீதம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லல. ஏன் அதை தாண்டி நம்மளால போக முடியலன்னா நம்ம அதை அவ்வளோ ப்ரெஷியஸா நினைக்கல. அதான் விஷயம். அதை ரொம்ப ப்ரெஷியஸா நினைக்கல. நமக்கு என்ன, ஒரு வசனம் படிக்கலன்னா ஏதாவது 1000 இதுக்குள்ள என்னுடைய தலைமுறைக்கான சொத்து, என் தலைமுறைக்கான ஆசீர்வாதத்தை இதுக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சிட்டுனா நான் ஏன் அதை பார்க்காம போறேன்? என்னுடைய கர்த்தருடைய வருகை மட்டும் வருகிற தலைமுறைக்கான மொத்த காரியம் பைபிளுக்குள்ள இருக்கு. நம்முடைய ஃபியூச்சர் அதுக்குள்ள இருக்கு. நம்முடைய நித்தியம் இதுக்குள்ள இருக்கு. பொக்கிஷம் இருக்கு, புதையல் இருக்கிறது. அதாவது இந்த வார்த்தையை தேடாதவங்க ஒவ்வொரு காரியத்துக்காக அலைய வேண்டி இருக்கும். இது சில வார்த்தைகள் இது சத்தியம், அதனாலதான் பேசுறேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்லி, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடு. அஞ்ஞானிகள் அலையிறான். தேவனை நம்பாதவன் ஒவ்வொரு எண்ணத்தை உண்போன்னு சொல்லிட்டு அலையிறான், அதுக்கு எண்ணத்தை உடுப்போன்னு சொல்லிட்டு அதுக்கு அலையிறான், எண்ணத்தை குடிப்போன்னு சொல்லிட்டு அதுக்கு அலையிறான், ஒவ்வொரு காரியத்துக்கு அலையிறான். இனி நீ அலைந்து கொண்டு இருக்க மாட்டாய். அப்படித்தான வாக்குத்தத்தம் இருக்கு. என் வாழ்க்கையில நான் ஒரு காரியத்துக்காய் அலைகிறேன் என்றால், என் வாழ்க்கையில எந்த தேடல் குறைந்து விட்டது என்றால் வார்த்தையை குறித்த தேடல் குறைந்து விட்டது. உட்காரணும், பைபிளை உட்கார்ந்து படிக்கணும். ஒரு இடத்துல நம்ம உட்கார்றனாலே நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம்னு அர்த்தம். பஸ்ல ஏறிட்டோம், அடுத்த ஸ்டாப்ல இறங்குறோம்னா உட்கார மாட்டோம். ஏன்னா உட்கார்ந்து எழும்புறதுக்குள்ள பஸ் போயிடும். ஆமா, ஒரு ஆள் நிக்கிற, உட்காருங்க, இல்ல அடுத்த ஸ்டாப் தான். ஆனா ஒருத்தங்க பஸ்ல ஏறிட்டு சீட் இல்லாத இடத்துலயும் சீட்டை தேடிட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு போக வேண்டிய தூரம். அப்படியே இருந்து ஜோமணும், யாராவது எழும்ப மாட்டாங்களா? ஆண்டவரே பிரதர் அண்ணா பாருங்க, பார்த்ததும் டக்குன்னு வந்து, ஏன்னா அவங்களுக்கு வேணும், நான் கொஞ்ச நேரம் இந்த பஸ்ல இருக்க போறேன், அதனால எனக்கு என்ன ஆகணும், பைபிளை உட்கார்ந்து படிங்க. வேற கதையை நின்னு கேளுங்க. அதன் அர்த்தம் என்ன? சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு டைம். அவங்க சொல்ல வந்ததை மறந்துடுவாங்க. நம்ம நேரா மாத்தி ஒரு விஷயம் தெரியுமா, வாங்க சிஸ்டர் டீ குடிச்சுட்டே பைபிள் எப்படி படிக்கிறது? இப்படி போறவில்லை, இயேசுவே ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க ஜாக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்களா. ஜாக்கிங் பண்ணும் போதே உன்னதமானவரின் அதுக்கு என்ன வரும்? அடுத்து வரும்போது மறைவில் இருக்கிறவன். ஆனா வேற கதையை பேசும்போது உட்கார்ந்து. ஏன் அலைய வேண்டியது வாழ்க்கையில? என் வாழ்க்கையில நான் நன்மைக்காக அலைகிறேன் என்றால் something wrong. இயேசுவ வசனம் கேட்கறதுக்காக இயேசு ஒரு கூட்டம் இறங்கினாங்க. சீஷர்கள் இவங்களை அனுப்பி விடுங்க அப்பம் வாங்குறதுக்குன்னு சொன்னாங்க. இயேசு சொன்னார், உட்கார வேண்டார். அவன்
வசனத்தை தேடி, அவன் வாழ்க்கையில் அப்பத்தை தேடி அலைய நான் விட மாட்டேன். உட்காரவை. பைபிள் சொல்லுகிறது, அவர்களை அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அங்க உட்காரவை. அவ்வளவுதான். ஆண்டவர் கொடுத்தார் கொடுத்தார் கொடுத்தார். ஜனங்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆமென். வசனத்தை தேடுகிறவர்களை நன்மை தேடி வரும். அப்போ இவங்க வாழ்க்கையில, இந்த ராஜாக்கள் வாழ்க்கையில 7 நாள் அலைச்சலுக்கு காரணம் என்ன? இவங்க வார்த்தையை அதுவரை என்ன செய்யல, தேடல. இவங்க வார்த்தையை தேடி முடிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் அலைய விடல. என் கூட பேசுங்க ஆண்டவரே. தாவீதை பாத்தீங்களா? ஒரு பெரிய யுத்தத்துக்கு போகணும், போய் உக்காந்து நான் போலாமா அப்படிங்கிறார். நான் அதை பிடித்துக் கொள்வேனா? எவ்வளோ ஓப்பனா ஆண்டவர்கிட்ட இருக்கிறார். ஆண்டவர் என்ன பேசுறாரு? தாவீதே, நீ போ, நீ அதை பிடித்து சகலத்தையும். அவ்வளவுதான், எழுப்பிட்டான். ஹல்லேலூயா. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, ஆமென். வார்த்தை. உண்மையாய் தேவனை தேடுகிறவன் யார் தெரியுமா? அவன் வார்த்தையை தேடுகிறவன். அவர்தான் வார்த்தை. ஆண்டவர் சமூகத்தில் இருந்த எந்த காரியத்தையும் சொல்லிட்டு, ஆண்டவரே இதுக்கு நீங்க என்ன பேசுறீங்க ஆண்டவரே, அப்படி ஜெபம் பண்ணிட்டு ஜெபத்தோடு பைபிள் எடுத்து வாசிங்க. சில நேரத்தில் திறந்ததும் கண்ணில் காட்டுவார், சில வாசிக்க வைப்பார், சில பகுதியை வாசிக்க வைப்பார். வாசிங்க. ஒன்றும் பேசலையா? திரும்ப வெயிட் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. நமக்கான ரேமா வரும்போது என்ன ஆகும் தெரியுமா? எம்மாவிற்கு போன சீஷர்கள் சொன்னார்கள், அவர் வேதத்தை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எறியவில்லையா? அதனாலதான் பார்த்திருக்கீங்களா, சில வேர்டு வரும்போது நமக்கான ரேமா வந்ததுக்கு அப்புறம் அடுத்த செர்மன் நமக்கு மண்டையில ஏறாது. வரும், ஆனாலும் இதுதான் நமக்குள்ள போட்டு என்ன ஆயிட்டு இருக்கோம்னா பிடிச்சு அடிச்சுட்டே இருக்கும். வார்த்தையை தேடுங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, அவரை அப்பா என்று அழைக்கிற தேவ பிள்ளை அப்பத்துக்கு அலைந்து திரிவத, ஒரு நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிவையவே அவர் விடமாட்டார்னா, மகா நீதிபரரை அப்பா என்று அழைக்கிற அன்பு உள்ளமே. என் வாழ்க்கையில வலது கரத்தை உயர்த்தி, அப்பா ஆண்டவரே நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுறேன். நான் உங்க ஆண்டவர், இந்த உலகத்தில் ஒரு நன்மைக்காக நான் அலைந்து திரிகிற நிலைமை எனக்கு வரவே கூடாது. அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஒரு ஜெபம். நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பான்னு கூப்பிடுற பிள்ளை சரியில்லை, ஆனா என் அப்பா சரியானவர். என் அப்பா மகா நீதிபரர். நான் உங்கள் அப்பான்னு அழைக்கிறவன், நான் உங்கள் அப்பான்னு அழைக்கிறவன். என் வாழ்க்கையில ஒரு காரியத்துக்காக நான் அலைந்து திரிகிற நிலைமை எனக்கு வராதபடி என்னை காத்துக்கொள்ளும், என்னை காத்துக்கொள்ளும். ஆமென், ஆமென் சொல்லுங்க பாப்பா. மூன்றாவதாக 20வது வசனத்தை வாசியுங்கள். மறுநாள் காலமே, பலி செலுத்தப்படும் நேரத்தில். மறுநாள் காலமே, மறுநாள் காலமே என்னதன் அர்த்தம்? தாமதிக்காது, தாமதிக்காது, தாமதிக்காது. பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குறித்த காலத்துக்கு என்று. அப்ப தேவனுடைய காரியம் எல்லாம் சரியான நேரத்தில் நடைபெறும். சரியான நேரம். இந்த இடத்துல இவங்களுக்கான சரியான டைம் ஆண்டவர் குறித்து வைத்திருந்தார். நெக்ஸ்ட் டே மார்னிங். அப்ப வார்த்தையை ஒருத்தன் வாங்கிட்டான்னா அவனுடைய அடுத்த நாள்
ஒரு ஒரு சரியான விடியலினால். இதை நான் கொஞ்சம் தியானித்த போது, ஒருவேளை டிலே ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும், இங்க தாமதித்திருந்தா என்ன ஆயிருக்கும்? தாமதித்திருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? யோராம் சொன்னது நடந்திருக்கும். அதாவது நம்ம விசுவாசத்தில் இருக்கும்போது நம்ம வீட்டில் அவிசுவாசத்தில் இருக்கிறவங்க நம்ம கூட இருப்பாங்க. இது ஃபேக்ட். நாம ஒன்று சொல்லுவோம், அவங்க இன்னொன்று சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் நடக்கலைன்னா அவங்க சொன்னது தான் நடந்துட்டு இருக்கும். நான் சொன்னேன் பாத்தியா, நான் சொன்னேன் பாத்தியா, நான் சொன்னேன் பாத்தியா. வார்த்தையுடையவன் வாழ்க்கையில் அவன் சொன்னது நடந்தால் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? கர்த்தர் எனக்கு சொன்னது நடந்துச்சு பாத்தியா. வார்த்தை இல்லாதவன் ஒரு காரியத்தை சொல்லி நடக்கும்போது அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் சொன்னேன் பாத்தியா. இந்த இடத்துல தாமதித்திருந்தா என்ன? இவங்க தளர்ந்திருப்பாங்க. இவங்க தளர்ந்தால் மோவாபியர் ஈஸியா வந்து தூக்கி இருப்பாங்க. அப்போ யோரோமின் ராஜா யோசபாத்தை பார்த்து சொல்லி, நான் சொன்னேன் இல்லை, நான் சொன்னேன் இல்லை. ஒரு 15 நிமிடம் இன்னும் இருக்கிறது, நான் முடிக்க போகிறேன். இனி நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கலைன்னா, என்னை சுத்தி என்ன சொன்னாங்களோ அது நடக்கும். அப்படி நடந்துட்டுன்னா என் வாழ்க்கையில கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும். அப்படி நடந்துடக்கூடாது. அப்படி நடக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? என்னால ஒரு தாமதம் வரக்கூடாது.